2026 உங்கள் லைஃப்பில் ஒரு அபண்டன்ட்டான இயராக இருக்க போதான்றத இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அபண்டன்ஸ்ன்னு பேசும்போது, அதாவது அபரிமிதமான வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது, அது சாதாரணமாக நமக்கு ஒரு நாளில் சர்ப்ரைஸாக நம்மக்கிட்ட வந்து நிற்காது. அதுக்கான மைண்ட் செட், அதுக்கான சயின்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளார உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் இதை நோக்கி தான் உங்கள் லைஃப்பில் அபண்டன்ஸ் அப்படின்றது உருவாகுது. ஸோ அப்போது இங்கே நான் பேச போகிற இந்த சில சயின்ஸ், அதாவது யுனிவர்சல் சயின்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது, எனர்ஜெட்டிக்காக சில விஷயங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா 2026 உங்கள் லைஃபோட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மிங் இயராக இருக்க போகுது. மேனிஃபெஸ்டேஷன் பற்றி புரிஞ்சுக்கணும் அண்ட் அது சம்மந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம 8+ இயர்ஸாக இந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே கிளியராக மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அபண்டன்ஸ்ன்றது ஒரு பியோர் மைண்ட் செட். இப்போது ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டு இது அபண்டன்ட் மணியான்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் அதுக்கான பதில் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. தேவையின் அளவு, அவங்களுடைய ஆசையின் அளவு அப்படின்றது வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அபண்டன்ட்னா இவ்வளோ லேக்ஸ் தான் அபண்டன்ட், இவ்வளோ க்ரோஸ் தான் அபண்டன்ட் அப்படி கிடையாது. அந்த அளவுகோல்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, அதுலேருந்து 10 மடங்கு 15 மடங்கு மேலே போகிறீங்க அப்படின்னா ஒரு அபண்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அபண்டன்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் மாறும். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசும்போது அது ஹெல்த்லேயா இருக்கலாம், மணிலையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கலாம், உங்கள் செல்ஃப்லையாக இருக்கலாம், நான் சொல்ல போகிற சயின்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அபண்டன்ஸை நீங்கள் இன்றைக்கி உணர்றீங்கன்னா கண்டிப்பாக 2026 உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதில் முதல் விஷயம், அபண்டன்ஸ் மைண்ட் செட் நமக்கு உருவாக போகுது அப்படின்னா முதல் நடக்க போகிறது நம்மளுடைய ஐடென்டிட்டி ஷிஃப்ட். அதாவது நம்ம இன்றைக்கி என்ன சிந்தனையோடு இருக்கோம், எந்த விஷயத்தை நம்புகிறோம், நம்ம என்ன மாதிரி செயல்கள் ஈடுபட்டுருக்கிறோமோ அதில் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது. இந்த ஷிஃப்ட் நடக்கும்போது நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப் ஆவரேஜாக தான் இருக்குது, இந்த லைஃப் எனக்கு வேண்டாம், இன்னும் பெட்டர் லைஃப் போகலான்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். உங்களுடைய தற்போதைய அடையாளம் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். ஏதாவது வித்தியாசமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், ரொட்டீனை பிரேக் பண்ணணும்னு அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பொதுவாக நமக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும்ன்ற சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் இதை விட பெட்டரான லைஃப்க்கு தகுதியானவன்றது உள்ள தோணிக்கிட்டே இருக்கும். உங்கள் சிந்தனைகளுமே எப்பவுமே இன்றைக்கி இருக்கிற அளவுலேருந்து கொஞ்சம் உயர்வாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். இது நம்முடைய அடையாளம் மாறுறதுக்கான பேசிக். அதாவது நம்ம ஒன்று தேடுறோன்னா அந்த தேடுதலுக்கு உண்டான அறிகுறிகள் உள்ளே தெரியும் போது, அந்த ஆசைகள் ரொம்ப தீர்க்கமாகும் போது, அதை செய்யணுன்ற முயற்சிகள் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய அடையாளத்தை மாற்றிக்கிட்டு புது அடையாளத்துக்கு போவோம். ஸோ அபண்டன்ஸ் வரும்போது அடையாளத்தை மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இயற்கையாகவே தோண ஆரம்பிக்கும். இது இன்னும் ப்ராக்டிக்கல் லெவலில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இருக்கிற வேலையை மாற்றிக்க முயற்சி பண்ணுவீங்க, இருக்கிற இடத்த மாற்றிக்க முயற்சி பண்ணுவீங்க, உங்கள் ரொட்டீனை பிரேக் பண்ணிவிட்டு ஓல்ட் ஹேபிட்ஸ்லேருந்து நியூ ஹேபிட்ஸுக்கு போகவும் ட்ரை பண்ணுவீங்க. இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்கள் மைண்ட் எக்ஸிஸ்டிங் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போக ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம், ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய ஷிஃப்ட் ஏற்படும். முக்கியமாக சொல்லணுன்னா எக்ஸிஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், இல்லை அவங்க கூட ஒரு ஒட்டுதல் இல்லாமல் போகலாம், அவங்க பேசுகிற விஷயங்கள் நிறையா உங்கள் லைஃப்க்கு மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். நிறைய நேரங்கள் நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் நேற்று வரைக்கும் சரியாக இருந்திருக்கும், ஆனால் சடனாக அவங்க பேசுகிறதும் அவங்க கொடுக்குற ஒப்பீனியன்ஸும் உங்கள் லைஃப் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் தவிர நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் டிட்டாச் ஆவாங்க. அது சம்டைம்ஸ் கலீக்ஸ், வெல்விஷர்ஸ், இல்லை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கூட நிறைய பீப்புள் உங்கள் லைஃப்லேருந்து வெளியே போவாங்க. இது மோஸ்ட்லி பிரச்சனை நடந்து போக மாட்டாங்க, இயற்கையாகவே அவங்க கூட இருக்க ஒட்டுதல் கம்மியாக ஆரம்பிக்கும். பீப்புள்கிட்ட இருந்து விலகிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. இது என்ன கேட்டால் ஒரு வைப்ரேஷன் ஷிஃப்ட்னு கூட சொல்லுவேன். அபண்டன்ஸ் நம்மளை நோக்கி வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுற முதல் விஷயம் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப் சர்க்கிளை கரெக்ட் பண்ணிக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா இந்த பீப்புள் கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த லெவலுக்கு எலவேட் ஆக முடியாதுன்றதை கான்ஷியஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கோர்சஸில் டீடாக்ஸை பேஸாக வச்சுருப்போம். காரணம், லைஃப்பில் ஷிஃப்ட் ஏற்படும் போது எக்ஸிஸ்டிங் சர்க்கிள் பிரேக் ஆகும். நீங்கள் ரொம்ப ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது மூலமாக நிறைய எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ டீடாக்ஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ நேச்சுரலாகவே அபண்டன்ஸ் வருதுனாலும் எக்ஸிஸ்டிங் சர்க்கிள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இந்த ரிலேஷன்ஷிப்ட் தான் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கான பேசிக் சைன் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி யாராவது ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒரு சில பேர் உங்கள் கூட பிரச்சனை பண்ணுறாங்கன்னா லெட் தம் கோ. அடுத்த விஷயம், சின்ன சின்ன சந்தோஷங்கள் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும்.
நமக்கு இவ்வளோ நாளாக ஒரு மூவி பார்க்க பிடிக்கும், இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை படிக்க பிடிக்கும். ஆனால் சடனாக ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் நோக்கி போகிற தாட்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க சோஷியல் மீடியா, நியூஸ் ஆர் எனி அன்னெசரி ரீடிங் இதெல்லாமே கம்மியாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் நம்ம ஏன் நிறையா நேரத்தை வேஸ்ட் பண்ணோன்ற கில்ட் கூட வரும். கிளாரிட்டிக்காகவும் ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் மோடில் போக ஆரம்பிப்பீங்க. சில பேருக்கு தான் ரொட்டீனில் ரெகுலராக இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இரிட்டேஷனாக தோண ஆரம்பிக்கும், விலக ஆரம்பிப்பீங்க. அபண்டன்ஸை நோக்கி மைண்ட் செட் போகுது, லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்னா இது ஒரு ப்ரீ டீடாக்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். எதெல்லாம் அந்த லெவல் ஆஃப் லைஃப்பில் பொருந்தாதோ நிறைய விஷயங்கள் நீங்களே தானாக கரெக்ட் பண்ணுவீங்க. அதில் இதுவும் ஒன்று. இது நடக்கிறதுக்கு காரணம் அபண்டண்ட்டாக நீங்கள் எந்த விஷயத்தில் மேலே போனாலும் உங்கள் வைப்ரேஷன் லெவல் எப்போவுமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் லெவல்லேருந்து மேலே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதெல்லாம் ரொம்ப கீழே போக ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம், அப்பப்போ சடனாக நம்ம மோட்டிவேட் ஆகி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணணுன்ற தாட் ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ரேண்டமாக ஆன்லைன் வீடியோ பார்த்துட்டோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டோ எக்ஸைட் ஆகிற மாதிரி கிடையாது. இந்த டெசிஷன் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எதெல்லாம் செஞ்சால் உங்கள் லைஃப்பில் வந்து அது டிஃபிகல்ட்டாக இருக்கும், அமையாதுன்னு நினச்சிங்களோ அந்த முயற்சிகளை பற்றி பேச ஆரம்பிப்பீங்க, அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான தூண்டல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம லைஃப்பை ரீசெட் பண்ணிக்கின்ற தாட்லாம் இந்த லெவல் நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதனால் நீங்கள் புதுசாக ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்க ட்ரை பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரக்சர்டான கோர்ஸ் எடுக்கிறது, இல்லை நீங்கள் ஒரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறது, இது எல்லாமே ஒரு சைன் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற லெவலை பெட்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனால வருது. இது எல்லாமே ஒரு தாட்டாக இல்லாமல் சடனாக உங்களை புஷ் பண்ணுற மாதிரியான ஃபீல் இருக்கும். இது என்னென்னா உங்களோட மென்டல் இமேஜ் தகுந்த மாதிரி உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டி மாறணுன்றதுக்காக ஏற்படக்கூடிய புஷ்ன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் இல்லை பாசிட்டிவ் ஹேப்பனிங்ஸ் பற்றி சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் பர்ஸ்ட். அதாவது சில இடங்களில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்ப்பீங்க, சில லாங் டேர்ம் பிளான்ஸ் ஃபெயிலியர் ஆகிறத பார்ப்பீங்க. காரணம் என்னென்னா, இப்போது நமக்கு ஒரு சேஞ்ச் நடக்கும்போது, ட்ரான்சிஷன் நடக்கும்போது பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே கரண்ட் லெவலுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு செக்யூர்டான ஜாபில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டடி இன்கம் கொடுக்குற பிஸ்னஸ் இருக்கீங்க. உங்களை எப்படி பூஸ்ட் பண்ணுறது, உங்களை எப்படி மேலே கொண்டு போக முடியும்? இருக்கிற விஷயங்களை, அதாவது ஆவரேஜான விஷயங்களை கான்ஷியஸ் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், இல்லை அங்கே ஃபெயிலியர்ஸை காமிக்க ஆரம்பிக்கும். சடனாக அது உங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். இந்த லெவல் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு தோணும். சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணுன்னா, உங்கள் ஜாபில் ஒரு வருஷம் ஹைக் இல்லாமல் போகிறது கண்டிப்பாக உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ட்ரிகர் ஏற்படுத்தும். இல்லை உங்கள் பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய காம்படிஷன் வருது, ஸோ தட் உங்கள் ப்ராடக்ட் லைன் அப்போ பெட்டர் பண்ணலான்னு தோண வைக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிளான்ஸில் டிஸ்டர்பன்சஸ் க்ரியேட் ஆகிறது கூட ஒரு வகையான அபண்டன்ஸ் சைன் தான். அதனால் ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப தயங்காமல் உங்கள் லைஃப் அடுத்த வருஷம் பெரிய ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, எப்பவுமே இல்லாமல் நீங்கள் இன்ட்யூஷன்ஸ் ரொம்ப நம்ப ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப கிளியராக, ஷார்ப்பாக இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதில் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும். நடந்தால் எப்படி இருக்கும், நடக்காட்டி எப்படி இருக்கும்ன்ற கம்பேரிசன் ஸ்டடியெலாம் ரொம்ப பண்ணுவீங்க ஒவ்வொரு முயற்சியிலையுமே. ஆனால் ரீசெண்டாக எடுக்கிற டெசிஷன்ஸில் வந்து கிளாரிட்டி இருக்குது. நான் வந்து 2 சைடு யோசிக்கலை, எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒரு சைடு தான் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு கைண்ட் ஆஃப் அபண்டன்ஸ் மைண்ட் செட்கான ஒரு சைன் தான். இது எப்படின்னா, ஒரு விஷயத்தை யோசிச்சா இது என் லைஃப்க்கு சரி, இது சரியில்லைன்ற டெசிஷன் மேக்கிங் ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த மாதிரி ரேஷ்னல் டெசிஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ் நம்மளை வந்து ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் நோக்கி புல் பண்ணும்போது தான். அடுத்தது, நீங்கள் உங்கள் ரூமாக இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை எனி ஸ்பேஸ் எப்பவுமே மெஸ்ஸியாக வச்சுட்ருப்பீங்க, எதுவுமே ஆர்கனைஸ்டாக வச்சுருக்க மாட்டிங்கன்னா, சடனாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது, இல்லை ஒரு இடத்த க்ளீனாக வச்சுக்கணும்னு தோன்றது, இன்க்ளூடிங் உங்களோட ஃபோல்டர்ஸ், உங்கள் டெஸ்க்டாப், இல்லை உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ், இதெல்லாம் சடனாக நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் உங்களை ஒரு எஸ்தட்டிக்காக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பர்ஃபெக்ஷனை வந்து உங்கள் என்வரான்மெண்ட்டில் கொண்டு வர நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மென்டலி நீங்களும் அந்த க்ளீனிங் பிளேஸில் இருக்கீங்க. உங்களுடைய கரண்ட் ரியாலிட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் உங்கள் கான்ஷியஸ் நடக்க ஆரம்பிக்குது அர்த்தம். ஏன்னா அபண்டன்ஸ் அப்படின்றப்போ அதுக்கு ஸ்பேஸ் வேணும், அதை வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் வெளியே போனால் தான் புது விஷயங்கள் உள்ளே வரும். ஸோ நான் முதல்ல பேசும்போது பீப்புள் ரிலேஷன்ஷிப்லாம் வெளியே போகும்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி உங்கள் லைஃப்பில் டீக்ளட்டர்ஸ் எது இருந்தாலும் வெளியே போகும், மென்டலி ஆர் ஃபிசிக்கலி. ஸோ உங்கள் தாட்ஸ் வந்து அபண்டன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கான ஸ்பேஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அடுத்தது, நம்ம ஏதோ ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியாகவும் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபேஸ் நீங்கள் வரும்போது, அபண்டன்ஸ் ஃபேஸ்க்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஏன் எதுக்குன்னே தெரியாமல் எல்லா விஷயத்தின் மேலேயும் நன்றி இருக்கும். எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்று, ஆனால் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அக்னாலேஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த விஷயத்தின் மேலே பயங்கர எக்ஸைட் ஆகும்.
எப்பவுமே போயிட்டுருக்கிற ஜாப் தான். ஆனால் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னே தெரியாமல் ஒரு பீக் ஹாப்பினஸ் வரும். அதை உங்களால் டிஃபைன் பண்ணவும் முடியாது. நீங்கள் புது புது பிளான் பண்ணுவீங்க. அதுவும் நடந்திருக்காது. ஆனால் அந்த பிளானிங் ஃபேஸ்க்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு கிராட்டிடியூட் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பியூர் சைன். நீங்கள் வந்து தப்பான அலைன்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் விலகி உங்கள் லைஃப்க்கு ஏற்ற விஷயங்களுக்குள்ள தாட்ஸ் ப்ராக்ரஸ் ஆக போகுது. ஸோ அதனால் டீஃபால்ட்டாகவே கிராட்டிடியூடாக தான் இருக்கணுன்றதை கான்ஷியஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு அர்த்தம். மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் கிராட்டிடியூட் தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. நீங்கள் ஒரு முழு நேரமும் இயற்கையாகவே, அதாவது ஃபோர்ஸ்டாக இல்லாமல் இயற்கையாகவே கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் வந்து பெரிய ஷிஃப்ட்குள்ளே போகும்னு அர்த்தம். பொதுவாக நமக்குள்ளே பற்றாக்குறை எண்ணம் இருக்கும்போது பணத்தை பற்றி பேச தயங்குவோம். பணத்தை பற்றி ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். தெரிஞ்சவங்ககிட்டயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ பேச மாட்டோம். ஆனால் அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கும்போது பணத்தை பற்றி பேச பயம் இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் எதையுமே வந்து சின்னதாக யோசிக்காமல் பெருசாக பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் வர்றது. இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஹம்பிளாக இல்லாமல் பணத்தை கொஞ்சம் பெருசாக பேசுவோம், இல்லை பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு பேசுகிறது. உங்கள் டெசிஷன் மேக்கிங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற லெவலை விட அதிகமாக இருக்கிறது. அது அடுத்தவங்ககிட்ட பேசும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, பிகர் கோல்ஸை பற்றி ஷேர் பண்ணும்போது மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிறது. இது எல்லாமே வந்து ஒரு அபண்டன்ஸ் சைன் தான். சும்மா இது நம்ம பொய் சொல்கிறது வேறு. ஆனால் இயற்கையாகவே பெரிய விஷயங்களை பேசுகிறதுக்கு சிந்தனைகள் தூண்டுச்சு அப்படின்னா, அதுவும் தைரியமாக அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்காக ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களால் பணத்தை பேச முடிகிற அளவுக்கான கான்டென்ட்ஸ் பில்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது ஏன் உங்களால் வந்து கான்டென்ட்டாக பண்ண முடியுது, எப்படி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க முடியுது அப்படின்னா, மென்டலி உங்களுக்கு இருந்த பிளாக்ஸ் டுவர்ட்ஸ் அபண்டன்ஸ்ன்றது கிளியராக ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நீங்கள் டிஃபால்ட்டாகவே உங்கள் திங்கிங் ப்ராசஸ் இல்லை ஒரு பேசிக் டிஸ்கஷன்ஸில் கூட ரொம்ப பெருசாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஃபைனல் சைன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. கன்சிஸ்டன்சின்றது எப்பவுமே நம்மகிட்ட ஃபோர்ஸ்டாக வரும். ஆனால் அபண்டன்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கும்போது எந்த ஒரு ரிவார்டும் இல்லாமல், எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஷார்ட் டேர்ம் மோட்டிவேஷனும் இல்லாமல், நீங்கள் ஏன்னே தெரியாது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் முயற்சிகள் இருப்பீங்க. ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்காது அப்படிலாம் தாட் இருக்காது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் தேவைகளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு பர்ஃபெக்டான சுச்சுவேஷன் அமையணும், பீப்புள் நம்மளை சப்போர்ட் பண்ணணும், அதுக்கான கரெக்டான என்விரான்மெண்ட் இருக்கணும், இப்படிலாம் தோணாது. எங்கே இருந்தாலும் என்ன தடைகள் இருந்தாலும் உங்கள் தேவைகள் மேலே ஒர்க் பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அபண்டன்ஸ் மைண்ட் செட் இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் கிடையாது, நம்ம மென்டலி நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஒரு வேளை உங்கள் கன்சிஸ்டன்சி ரொம்ப டீப்பாக இருந்து நீங்கள் ஃபிசிக்கலாக நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அபண்டன்ஸும் ஃபிசிக்கலாக மாறுறதுக்கான ஃபேஸ்க்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது உங்கள் தாட்ஸ் பிகமிங் திங்ஸ்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன இந்த சைன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 4 அல்லது 5 சைன் உங்கள் லைஃப்பில் இருந்தால் கூட 2026 பெரிய அளவுக்கு ப்ளோ அப் ஆக போகுது. உங்கள் லைஃப் பெருசாக மாறப்போகுது நம்புங்க. அதையும் தாண்டி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ், உங்களுடைய கோல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2026 வந்து நீங்கள் நினச்சதை விட கண்டிப்பாக பல மடங்கு பெட்டராக தான் இருக்கும். அதனால் 2025 ப்ளேம் பண்ணிவிட்டு இதில் நான் இவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், அதனால் 2026 நான் வந்து பெட்டராக இருக்க போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் 2025 ஒரு பிளானிங் இயராவோ இல்லை ஒரு நாலேஜ் இயராவோ கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை கிரேட்ஃபுல்லாக பார்த்துட்டு 2026 வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் இயராக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களோட 2026 ஜேர்னியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிளியராக ஸ்ட்ரக்சர்டாக பர்சனல் கோச்சிங்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 6 months ஆர் 1 year ஃபார்மேட் இருக்குது, ஈவன் லாங் டேர்ம் ஃபார்மேட்ஸுமே இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் இயரை ஸ்ட்ரக்சர்டாக ஃபாலோ பண்ணணும், ஆர்கனைஸ்டாக உங்கள் லைஃப் அப்ரோச் பண்ணணும், கோல்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும், கூட தொடர்ந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பர்சனல் கோச்சிங் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பர்சனல் கோச்சிங் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. காஸ்மோஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டியில் குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து மேனிஃபெஸ்டேஷனை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எது சரியானது அப்படின்றத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி இந்த 2026 வந்து ஒரு ரீஸ்டார்டிங் ஃபேஸாக நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஐ எம் ரெடி ஃபார் 2026ன்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.